குவிய தூரம் 40 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு குவி லென்ஸின் இடதுபுறத்தில் 80 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருள் வைக்கப்படுகிறது. மெய்யான, தலைகீழான மற்றும் அதே அளவுள்ள பிம்பத்தை பெற லென்ஸின் வலதுபுறம் திரை எங்கே வைக்கப்பட வேண்டும்? பதில்: திரை லென்ஸிலிருந்து 80 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட வேண்டும். விளக்கம்: குவி லென்ஸில் பொருள் 2f தொலைவில் குவிய தூரத்தைப் போல 2 மடங்கு வைக்கப்பட்டால் பிம்பம் மறுபுறம் அதே 2f தொலைவில் உருவாகும். இங்கு f = 40 சென்டிமீட்டர் என்பதால் 2f = 80 சென்டிமீட்டர். இந்த பிம்பம் மெய், தலைகீழ் மற்றும் பொருளின் அதே அளவு கொண்டதாக இருக்கும். 2. இரும்பு துகள்களுடன் கந்தகத்தூள் கலக்கப்பட்டு அந்த கலவை சூடுபடுத்தப்படும்போது இரும்பு சல்பைடு எனப்படும் கருப்பு நிறப் பொருள் உருவாகிறது. இதில் ஏற்படும் மாற்றத்தை எது சிறப்பாக விவரிக்கிறது? பதில்: ஒரு புதிய பொருள் உருவாவதால் இது ஒரு வேதியியல் மாற்றமாகும். காரணம்: இரும்பு துகளையும் கந்தகத்தூளையும் சும்மா கலந்தால் அது இயற்பியல் மாற்றம். ஆனால் அதை வெப்பப்படுத்தும்போது அவை வேதிவினை புரிந்து இரும்பு சல்பைடு எனப்படும் புதிய கருப்பு நிறப் பொருளாக மாறுகிறது. இதில் பழைய பண்புகள் மறைந்து புதிய பண்புகள் உருவாவதால் இது வேதியியல் மாற்றமாகும். v திசை வேகத்தில் இயங்கும் m நிறை கொண்ட ஒரு பொருளின் இயக்க ஆற்றல் 25 ஜூல் ஆகும். அதன் திசைவேகம் 3 மடங்காக 3v அதிகரிக்கும்போது அதன் இயக்க ஆற்றல் என்னவாக இருக்கும்? பதில்: 225 ஜூல். விளக்கம்: இந்த சூத்திரத்தின்படி இயக்க ஆற்றலானது திசைவேகத்தின் இருமடிக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். ஆரம்ப ஆற்றல் 25 ஜூல். இப்போது திசைவேகம் 3 மடங்காக்கப்படுகிறது. புதிய இயக்க ஆற்றல் 9 மடங்காக அதிகரிக்கும். எனவே புதிய ஆற்றல் 25 × 9 = 225. 4. ஒரு சேர்மத்தின் மூலக்கூறு நிறை 63U. அதில் ஒரு ஹைட்ரஜன் அணு மற்றும் 3 ஆக்சிஜன் அணுக்கள் இருந்தால் மீதமுள்ள தனிமத்தின் அணு நிறை என்ன? பதில்: 14U. கணக்கீடு: ஹைட்ரஜன் + ஆக்சிஜன் மொத்த நிறை = 1 + 48 = 49. மீதமுள்ள தனிமத்தின் நிறை = மொத்த நிறை மைனஸ் தெரிந்த தனிமங்களின் நிறை. மீதமுள்ள நிறை = 63 - 49 = 14. 5. கால்வனைசேஷன். இரும்பிற்கு எதன் மெல்லிய அடுக்கை பூசுவதன் மூலம் துருப்பிடிக்காமல் பாதுகாக்கிறது? விடை: டி. துத்தநாகம், ஜிங்க் உலோகம் மட்டும். காரணம்: இரும்பு காற்றிலுள்ள ஈரப்பதத்துடன் வினைபுரிந்து எளிதில் துருப்பிடிக்கும். இதை தடுக்க இரும்பின் மீது அதைவிட அதிக வினைத்திறன் கொண்ட துத்தநாக உலோகத்தை மெல்லிய அடுக்காக பூசுவார்கள். இதனால் காற்று இரும்பின் மீது படாமல் துத்தநாகம் தடுத்து இரும்பை பாதுகாக்கிறது. 6. பின்வரும் சாதனங்களில் எது ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? பதில்: திரவமானி, ஹைட்ரோமீட்டர். காரணம்: ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் என்பது ஒரு பொருள் திரவத்தில் மூழ்கும்போது அதன் மீது செயல்படும் மிதப்பு விசையை, பாயன்சியை பற்றியதாகும். திரவமானி என்பது திரவங்களின் அடர்த்தியை கண்டறியும் கருவி. இது திரவத்தின் மீது மிதக்கும் தன்மையைக் கொண்டு வேலை செய்வதால் இது ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தின் கீழ் செயல்படுகிறது. 7. முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் பல ஒளிக்கதிர்கள் ஒரு குவிலென்ஸின் மீது விழுந்தால் விலகலடைந்த கதிர்களுக்கு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பதில்: அவை லென்ஸின் மறுபக்கத்தில் ஒரு புள்ளியில் குவியும். காரணம்: குவிலென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் என்பது கதிர்களை ஒரு புள்ளியில் குவிக்கும் பண்பு கொண்டது, கன்வர்ஜிங் லென்ஸ். முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் லென்ஸின் வழியே ஊடுருவிச் செல்லும்போது அவை அனைத்தும் விலகலடைந்து லென்ஸின் மறுபுறம் உள்ள முதன்மை குவியம், ஃபோக்கஸ் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றிணையும், கன்வர்ஜ். 8. தாமிர சல்பேட், காப்பர் சல்பேட் கரைசலில் இரும்பு ஆணியை மூழ்க வைக்கும்போது அதன் நீல நிறம் ஏன் மங்குகிறது? பதில்: தாமிர சல்பேட் இரும்பு சல்பேட்டாக மாற்றப்படுகிறது. காரணம்: இரும்பு உலோகம்
தாமிரத்தை விட அதிக வேதி வினைத்திறன் கொண்டது. எனவே இரும்பு ஆணியை தாமிர சல்பேட் கரைசலில் போடும்போது இரும்பானது கரைசலில் உள்ள தாமிரத்தை வெளியே தள்ளிவிட்டு தான் அந்த இடத்தை பிடித்துக் கொள்கிறது. இதனால் நீல நிற கரைசல் மங்கி இரும்பு சல்பைடாக மாறுகிறது. 9. இடப்பெயர்ச்சி வினை சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்பது எதை உள்ளடக்கியது? பதில்: ஓர் அணு அல்லது அணுக்களின் குழு மற்றொன்றால் மாற்றப்படுதல். காரணம்: பெயரிலேயே உள்ளபடி சப்ஸ்டிடியூட், ஒருவருக்கு பதில் மற்றொருவர். ஒரு வேதிச் சேர்மத்தில் ஏற்கனவே இருக்கும் ஒரு அணுவை நீக்கிவிட்டு அந்த இடத்திற்கு புதிய அணு வந்து அமர்வது பதிலீட்டு வினையாகும். இதில் பிணைப்புகள் முறிந்து புதிய பிணைப்புகள் அதே இடத்தில் உருவாகும்.